ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். புதிதாக ஒரு யூடியூப் சேனல் சல்மா சூப்பர் சமையல், அதாவது ஷார்ட்டா ட்ரிபிள் சமையல் என்று புதிதாக ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. வாரத்திற்கு 2-3 சமையலை பற்றிய வீடியோக்கள் வெளியிட உள்ளன. ஆகவே நண்பர்களே, உங்கள் ஆதரவின் பேரில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படுகிறது. சல்மா சூப்பர் சமையல், ட்ரிபிள் எஸ் போட்டு சமையல் என்ற வரிசையில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இரண்டுமே உங்களுக்காக வேண்டி இன்று முதல் வீடியோ வெளியிடப்படுகின்றன. ஆகவே இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா உங்கள் சமையல் சிறந்து விளங்குங்கள். நன்றி, வணக்கம். ஹைவேஸ் நாம் இப்போது சிக்கன் சீக் கபாப் செய்ய போகிறோம். அதுக்காக போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நாம் துண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வாஷ் பண்ணி ஒரு அழகான பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், ஒரு சீக் கபாப் பண்ண போகிறோம். அதுக்கு சுமார் 130 கிராம் எடையுள்ள சிக்கன் போன்லெஸ்ஸு எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அப்படியே எடுத்து மிக்சியில் போடணும். மிக்சியில் போட்டிருக்கோமா, நம்ம இதை அப்படியே எடுத்து அரைக்கணும். இந்த பாருங்கள், அரைச்சி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன் அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். பதமாக அரைக்கப்பட்ட சிக்கனை தனியாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுப்போம். இதனோட நாம் மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா அப்படின்னு பார்ப்போம். இது சிக்கன் சீக் கபாப் தேவையான மசாலா. நம்ம முதல்ல போட போகிறது சீரக பவுடர் போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், 1/2 ஸ்பூன். இப்போ அடுத்து மல்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் மேத்தி, அரைக்கப்பட்ட மேத்தி தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அது பிறகு பிளாக் சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கு அடுத்தது உப்பு தேவையான அளவு. அதுக்கு அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். நாம் ஆட் பண்ணுறது சாட் மசாலா. இது ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. அதுக்கடுத்து நாம் ஆயில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். மஸ்டர்ட் ஆயில் 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில். அது பிறகு பிரெட் கிராம்ஸு, ஒயிட்டு பிரெட் கிராம்ஸ். இவை 10 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் கிராம்ஸ் சேர்க்கப்பட்டுள்ளன. இது கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை சிறிது சேர்க்கப்படுகின்றன. சிறியதாக சாப்பிங் செய்யப்பட்டு இது வெங்காயம் சேர்க்கப்படுகின்றன. ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சாப்பிங் செய்து சேர்க்கப்பட்டுள்ளன. இதுக்கு அடுத்து பச்சை மிளகாய் 1. இந்த பாருங்கள், லைட்டாக கட் பண்ணி இதில் அதுவும் சாப்பிங் பண்ணி பச்சை மிளகாய். இதோடு சேர்க்கப்படுகின்றன.
பிறகு இவை முழுவதுமாக போட்டு பிசைய வேண்டும். நன்றாக எல்லாத்தையும் எடுத்து பிசையணும். இது நாங்கள் வீட்டு உபயோகத்துக்காக செய்வதனால நம்ம ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போடலை. நாங்கள் நார்மலாக எங்கள் யூசேஜுக்காக பண்ணுறோம். நாம் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இல்லை ஹோட்டலில் அந்த மாதிரி நாம் பண்ணும்போது இல்லை விழாக்களுக்காக நம்ம செய்யும்போது நாம் சுத்தமாக கையில் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு சுத்தமாக செய்யலாம். வீட்டுக்கு நாங்கள் செய்கிறதுனால இது ஹேண்ட் க்ளவுஸ் நாம் செய்கிறோம். இது பிரெட் கிராம்ஸ் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 4 டீஸ்பூன் அளவு பிரெட் கிராம்ஸ். நமக்கு ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கணும், அதுக்காக நம்ம பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா லூஸாக இருக்கும். இவ்வாறு நன்றாக போட்டு பிசைய வேண்டும். இந்த மாதிரி ரெடியான பிறகு ஒரு அரை மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது கம்பியில் இதை பாருங்கள், இது தந்தூரி கம்பி என்று அழைக்கப்படுகின்றன. இதில் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பாருங்கள், இது ரவுண்டாக உருண்டை மாதிரி ஒன்று போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை லென்த்தியாக கொண்டு வரணும். இது சுமார் 1 அடி நீளத்துக்கு நம்ம இதை எடுத்து பண்ணோன்னா ரொம்ப கனமாக இருந்தால் வேகாது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட அளவு கனம் இருந்தால் போதும். இதே மாதிரி தான் சிக்கன் பதில் மட்டன் சீக் கபாப்னு மட்டன் சேர்த்துக்கணும் நீங்கள். இது சிக்கன் சீக் கபாப். ஆகவே நம்ம சிக்கன் என்ன பண்ணோம், எடுத்து மிக்சியில் அரைச்சி இதை ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக வரணும், நீள் வாக்கில் ஒரு உருண்டையாக வரணும். இந்த மாதிரி உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க. 2 பக்கம் கம்பியை மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சு ஃபுல்லாக ஷேப்பு நல்லா வர வரைக்கும் இதை பண்ணணும். ஒரே மட்டமாக இருக்கணும். ஒரு பக்கம் குண்டா ஒரு பக்கம் மெலிசாக வேண்டாம். 2 பக்கம் ஆரம்பிக்கும் போது மெலிசாக இருக்கும். மீதி இடையிலாம் ஒரே மட்டமாக எடுத்து பிடிச்சிங்கன்னா மசாலா ஒரே மாதிரி இருக்கும். வேக்காடும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மேடு அதிகம் ஒரு பக்கம் பள்ளம்னா வேக்காடு மாறி வரும். ஆகவே ஒரே மட்டமாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இதை அப்படியே தந்தூரி அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணி வேக விட்டு ஒரு தந்தூரி அடுப்பில் அனலை பொறுத்து 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரைக்கும் வைக்கலாம். இது வந்த பிறகு எடுத்து நம்ம கம்பியிலேருந்து உருவி கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். சிக்கன் சீக் கபாப் ரெடி. இப்போ டேரெக்டாக பாயில் தான். ஹெவி வேஸ் இங்கே பாருங்கள், இது இப்போ தந்தூரி அடுப்பில் உள்ளே வச்சுருக்கோம் சிக்கன் சீக் கபாப். இது 5 முதல் 10 நிமிடம் வரை எவ்வளோ அனல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகும். லைட்டாக 2 நிமிஷம் ஆன பிறகு அப்படியே ரொட்டேட் பண்ணணும். கம்பியை ரொட்டேட் பண்ணி வச்சோன்னா ஒரு வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ளே சிக்கன் சீக் கபாப் ரெடி ஆகிடும். இது தந்தூரி அடுப்பு. அனலை பொறுத்து இதனுடைய டைம் சேஞ்ச் ஆகும். 5 மினிட்ஸா 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸுக்குள்ளே இது வெந்துடும். இது வேஸ்ட் பாருங்கள். இது கம்பி நம்ம ஒரு பக்கம் வச்சுருக்கோம். இது அப்படியே கம்பியை தலைக்கீழ மாற்றணும். அடிப்பகுதி அனலில் நல்லா வெந்துடும். இப்போ என்ன பண்ணணும், மேல் பகுதி கீழ்ப்பக்கமாகவும் கீழ்ப்பக்கம் உள்ளது மேல் பக்கமாக மறுபடியும் அடுப்பில் மாற்றி வைக்கணும். ஏன்னா இப்போ அதிக அனலில் கீழ்ப்பக்கம் வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். மேலே பாருங்கள் வெள்ளையாக இருக்குது. மேல்புறம் வேகலை, அடிப்புறம் வெந்திருக்கு. இது அப்படியே பாருங்கள், கம்பியை எடுத்து மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள்,
இது அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அது பிறகு 2-3 நிமிடத்துக்கு பிறகு மேலே இருக்க கம்பி பகுதி கீழ்ப்பக்கமாக, கீழே இருக்க கம்பி பகுதி மேல் பக்கமாக வைக்கணும். அப்போ என்னென்னா இப்போ கீழ்ப்பக்கம் வெந்திருக்கு. அது பிறகு கம்பியை மாற்றும்போது மேல்புற பகுதி கீழ்ப்பக்கம் போகும். அப்போ அந்த பக்கம் நமக்கு சுவையான நமக்கு சிக்கன் சீக் கபாப் கிடைக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. நீங்கள் கறி அடுப்பு யூஸ் பண்ணலாம், இல்லை கேஸ் அடுப்பும் யூஸ் பண்ணலாம். நமக்கு அது தேவையான அனல் வேணும். இது தந்தூரி அடுப்பு, தந்தூரி பானை என்று அழைக்கப்படுகின்றன. இது அவைலபிள் இருக்கனால இது உள்ளே வச்சுருக்கோம். இல்லாதவங்க கறி மூட்டி கறிக்கு மேலேயும் வந்து கையில் பிடிச்சி அனல் காமிக்கலாம். தந்தூரி அடுப்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் தந்தூரி அடுப்பு இல்லாதவங்க என்ன பண்ணலாம், கறி அடுப்பை மூட்டி அதுக்கு மேலே கையிலேயே பிடிச்சி நம்ம திருப்பி திருப்பி காமிச்சு அப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். இதை பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கு. இது சூடாக இருக்கனால தண்ணியில் இதுக்குள்ளே அழுத்தி இந்த பகுதி மாற்றப்படுகிறது. கீழ்ப்புற பகுதி மேல் பகுதியில், மேல் பகுதி ஒரு பகுதி கீழ்ப்பகுதியில் மாற்ற வைக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அவ்வளோதான், பாதி வெந்திருக்கு. இப்போ கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதி மாற்றப்பட்டுள்ளது. மேலே இதெல்லாம் வெந்துடுச்சு. இப்போது கீழ்ப்புற பகுதி இது ஒரு 5 மினிட்ஸ் அனல் இருந்தால் போதும். அவ்வளோதான். அது பிறகு நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து சர்வ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். சுவையான ஒரு சிக்கன் சீக் கபாப் ரெடி. இது நம்ம 15 சென்டிமீட்டருக்கு இதை நம்ம இழுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இழுத்துருக்கோம். இது ஒரு அடிக்கு விட கம்மியாக இருக்கும், ஆனால் அரை அடி விட அதிகமாக. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சூடான சுவையான சிக்கன் சீக் கபாப் ரெடி. நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்கள், அழகாக. இதே மாதிரி நீங்களும் சமையல் செய்து சுவையுங்கள். நன்றி, வணக்கம்.